This video is sponsored by Moat. அவர் ஒரு வலது கை பேட்ஸ்மேன் மற்றும் வலது கை ஆஃப்-பிரேக் பந்துவீச்சாளர் ஆவார். அவருக்கு அவரது திறமைகளை வெளிப்படுத்த சில வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தினேஷ் கார்த்திக் ஜூன் 1, 1985 அன்று இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் பிறந்தார். அவர் தனது குழந்தைப் பருவத்தின் 2 வருடங்களை குவைத்தில் தனது தந்தை பணிபுரிந்தார். அவரது பள்ளிப் படிப்பு டெல்லி பொதுப் பள்ளியின் கீழ் உள்ள பஹாஹில் அல்வதனியே இந்திய தனியார் பள்ளியில் இருந்தது. கிரிக்கெட் விளையாடுவதை விட பாதுகாப்பான வேலையைத் தேர்ந்தெடுத்த தந்தையிடமிருந்து அவர் தனது முதல் கிரிக்கெட் பாடத்தைப் பெற்றார். தினேஷ் கார்த்திக் தனது தந்தையின் வழிகாட்டுதலின் கீழ் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கினார். அவர் ஆரம்பத்தில் இளைஞர் அணிகளில் விளையாடினார். பின்னர் அவர் 1999 இல் 14 வயதிற்குட்பட்டவர்களுக்காக விளையாடினார். அடுத்த ஆண்டு அவர் 19 வயதுக்குட்பட்டவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் அடுத்த ஆண்டு முதல் வகுப்பில் அறிமுகமானார். கார்த்திக் 203-04 ரஞ்சி கோப்பை அணியில் இடம் பிடித்தார். அவர் அற்புதமாக விளையாடி இறுதிப் போட்டியில் 1 மற்றும் அரையிறுதியில் 2 சதங்களை அடித்தார். 2004 ஆண்டு 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக் கோப்பைத் தொடரில் அவரைத் தேர்ந்தெடுக்க அவரது செயல்திறன் உதவியது. 208-09 மற்றும் 2009 முதல் 10 வரை ஆகிய பருவங்களில் அவர் தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் கேப்டனாவதற்கு வழிவகுத்த அற்புதமான ஆட்டங்களை வெளிப்படுத்தினார். 2008 ஐபிஎல் சீசனில் டெல்லி கேபிடல்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2011 இல் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியால் $9 மில்லியனுக்கு வாங்கப்பட்டார். இதுவரை அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் லயன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன்ற பல ஐபிஎல் உரிமையாளர்களுக்காக விளையாடியுள்ளார். கார்த்திக் 2004 இல் தனது டெஸ்டில் அறிமுகமானார். ஆனால் சிறப்பாக செயல்படாததன் விளைவாக 2007 வரை அவர் அணிக்காக விளையாடவில்லை. மற்ற வீரர்களின் மோசமான செயல்திறன் காரணமாக அவருக்கு தொடக்க ஆட்டக்காரராக வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவரது நடிப்பு சிறப்பாக இல்லை. அவர் அணிக்கு உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டிருந்தார். அவர் அதே ஆண்டில் இங்கிலாந்துக்கு எதிராக தனது ஓடிஐ அறிமுகமானார். மேலும் ஐசிசி உலக 2020 மற்றும் 2013 ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2018 நிதாஹாஸ் கோப்பை இறுதிப் போட்டி அவரது வாழ்க்கையில் மிகவும் கொண்டாடப்பட்ட தருணம். கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து இந்தியா தொடரை வெல்ல உதவியது. தினேஷ் கார்த்திக் தனது பாலே தோழியான நிகிதா பஞ்சாராவை மே 2, 2007 அன்று மணந்தார். ஆனால் முரளி விஜயுடன் நிகிதாவின் தொடர்பு காரணமாக அந்த திருமணம் நீடிக்கவில்லை. அவர் 18 ஆகஸ்ட் 2015 அன்று ஸ்குவாஷ் வீராங்கனை தீபிகா பல்லிக்கலை மணந்தார். இருவரும் 2008 இல் ஒரு மாரத்தானில் சந்தித்தனர் மற்றும் 2013 இல் மீண்டும் சந்தித்த பிறகு அவர்களது உறவு ஆழமாக வளர்ந்தது. பிசிசிஐ தங்களை பதிவு செய்த 590 வீரர்களின் இறுதிப் பட்டியலை அறிவித்தது. வரவிருக்கும் ஐபிஎல் 2022 மெகா ஏலத்திற்கு அந்த பட்டியலில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். வீரர்களில் 228 பேர் கேப்ட் வீரர்கள், 355 பேர் ஆட்டமிழக்காத வீரர்கள் மற்றும் 7 பேர் அசோசியேட் நேஷன்ஸைச் சேர்ந்தவர்கள். மேலும் 590 வீரர்களில் 370 பேர் இந்தியர்கள் மற்றும் தினேஷ் கார்த்திக் நிகர மதிப்பு, வாழ்க்கை வரலாறு, வயது, மனைவி, உயரம், எடை மற்றும் பல விவரங்களை இந்தப் பக்கத்திலிருந்து பார்க்கலாம். தினேஷ் கார்த்திக் நிகர மதிப்பு $11 மில்லியன், ரூபாய் 80 கோடி. இந்தியாவில் கிரிக்கெட் கண்மூடித்தனமாக பின்பற்றப்படுகிறது. ரசிகர்கள் விளையாட்டின் மீதும் வீரர்களின் மீதும் வெறித்தனமாக உள்ளனர். இந்திய அணியின் அத்தகைய நட்சத்திரங்களில் ஒருவர் கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக். சமீப காலங்களில் இந்தியா பெற்ற பெரிய வெற்றிகளுக்கு பின்னால் இருந்தவர் தினேஷ். அவர் ஒரு கிரிக்கெட் வீரராக அவரது சிறந்த செயல்பாட்டிற்காக நினைவுகூரப்படுகிறார். மேலும் அவரது ரசிகர்கள் மற்றும் நண்பர்களால் டிகே என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு வீரராக அவர் இந்திய கிரிக்கெட் அணியின் வலது கை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆவார். தினேஷ் கார்த்திக்கிற்கு 35 வயது. விக்கெட் கீப்பர் பார்த்திவ் படேல் ஸ்டம்புகளுக்குப் பின்னால் மோசமாக தோல்வியடைந்தபோது அவர் டீம் இந்தியாவுக்கு வந்தார். 2004 ஆண்டு செப்டம்பர் 5 லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியாவுக்காக தனது ஒருநாள் போட்டியில் அறிமுகமானார். முதல் போட்டியில் அவர் ஒரு கையால் மைக்கேல் வாகனை அற்புதமாக ஸ்டம்பிங் செய்தார். சில மாதங்களுக்குப் பிறகு அவர் கங்காரு அணிக்கு எதிராக தனது டெஸ்ட் அறிமுகத்தை செய்தார். ஆனால் முதல் 10 டெஸ்ட் போட்டிகளில் அவர் ஒருவராக மட்டுமே இருந்தார். அரைசதம் அடிக்க முடிந்தது.